இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன். குயவனே என்ற நிகழ்வின் அடிப்படையிலே ஜெபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது தீர்க்கதரிசியாகிய எரேமியா ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே, நான் வெட்கப்படாமல் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் வெட்கப்படுவார்களாக. தேவரீர் தீங்கு நாளை அவர்கள் மேல் வரப்பண்ணி இரட்டிப்பான நொறுக்குதலால் அவர்களை நொறுக்கும் என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும். ஊழியத்தின் பாதையிலே கர்த்தருடைய ஆவியானவர் எரேமியா தீர்க்கதரிசியை தெரிந்து கொண்ட அனுபவத்திலே அவர் மிகவும் உபத்திரவங்களையும் பாடுகளையும் துன்பங்களையும் அனுபவிக்கிறவராக காணப்பட்டார் என்பதை நாம் பரிசுத்த வேதாகமத்தின் மூலமாக மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். கர்த்தருடைய ஜனங்களே அவருக்கு விரோதமாய் ஒருவேளை பாகால் தீர்க்கதரிசிகளுடைய பேச்சை கேட்டு எரேமியா தீர்க்கதரிசிக்கு விரோதமாய் எழும்புகின்ற ஒரு காட்சியை நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். எனவேதான் ஒருவேளை ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், ஆண்டவரால் அழைப்பை பெற்றவர்கள் தங்களுடைய சுய விருப்பத்தை நிறைவேற்றும்படியாய் தேவனை விட்டு விலகி தேவனுடைய பரிசுத்தவான்களுக்கு விரோதமாய், கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளுக்கு விரோதமாய், கர்த்தருக்கென்று உண்மையாய் ஊழியம் செய்வர்களுக்கு விரோதமாய் எழுப்புகின்ற காட்சியை பார்த்து, ஆண்டவரே, நான் வெட்கப்படாமல் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் வெட்கப்படுவார்களாக என்று ஜெபிக்கிற ஒரு ஜெபத்தை நாம் கேட்கிறோம். அது மாத்திரமல்ல, அவர்கள் மேல் இரட்டிப்பான நொறுக்குதலால் அவர்களை நொறுக்கும் என்று சொல்லுகின்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்கிறோம். என்றைக்கு மனிதனுடைய இருதயம் கடினப்படுகிறதோ, என்றைக்கு மனிதன் தேவனை விட்டு விலகி சுய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று விரும்புகிறானோ, அவனை நீர் நொறுக்கும் ஆண்டவரே என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை மிக தெளிவாக வாசிக்க முடியும். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகின்ற பொழுது, சங்கீதம் 119, 161 நாம் வாசிக்கிறோம், காரணம் இல்லாமல் என்னை துன்பப்படுத்தினார்கள், ஆனாலும் என் இருதயம் உம்முடைய வசனத்திற்கே பயப்படுகிறது என்று சொல்லுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 11ஆம் வார்த்தையிலே நாம் வாசிக்கின்ற பொழுது, கர்த்தாவே, உமது கை ஓங்கி இருக்கிறது, அவர்கள் அதை காணாதிருக்கிறார்கள், உமது ஜனத்திற்காக நீர் கொண்ட வைராக்கியத்தை கண்டு வெட்கப்படுவார்கள் என்ற ஒரு வசனத்தை நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். விசுவாச வாழ்க்கையிலே கர்த்தர் தமது ஜனத்திற்காக வைராக்கியம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறார் என்பதை குறித்து வேத வாக்கியங்கள் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. எப்பொழுது கர்த்தருடைய ஜனங்கள் துன்பப்படுத்தப்படுகிறார்களோ, எப்பொழுது கர்த்தருடைய ஜனங்கள் அடிக்கப்படுகிறார்களோ, அப்பொழுது அவர் தம்முடைய ஜனங்களுக்காக வைராக்கியம் கொள்கிறவராக காணப்படுகிறார். ஆதி திருச்சபையை நாம் பார்க்கின்ற பொழுது, சவுல் என்ற மனிதன் கர்த்தருடைய சீஷர்களை துன்பப்படுத்தி சிறையில் அடைத்து கொண்டு வந்தான். ஆண்டவர் வைராக்கியம் கொண்டு அவனை ஒரு பேரொளியினால் சந்தித்தார். அவன் குதிரையிலிருந்து கீழே விழுந்து, நாம் கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கிறோம், ஆண்டவரே, நீர் யார் என்று கேட்டான். நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்று ஆண்டவர் அவனோடு கூட பேசினார். என்றைக்கு கர்த்தருடைய விசுவாசிகள் துன்பப்படுத்தப்படுகிறார்களோ, அன்றைக்கு ஆண்டவர் துன்பப்படுத்துகிறவர்களை சந்திக்கிறவராகவே இருக்கிறார். அவர்களை சந்தித்து ஒருவேளை இயேசு நாமத்திற்காக, நற்செய்திக்காக இரட்டிப்பான துன்பத்தை அனுபவித்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்பும் பண்ணும்படியாக ஒரு கருவியாக அவர்களை பயன்படுத்துகிறார் என்பதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வார்த்தையிலே நாம் வாசிக்கின்ற போது, கர்த்தரோ பயங்கர
பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னோடு இருக்கிறார். ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள். தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள். மறக்கப்படாத நித்திய லட்சை அவர்களுக்கு உண்டாகும் என்று தீர்க்கதரிசி சொல்லுகின்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, விசுவாச வாழ்க்கையிலே உங்களை துன்பப்படுத்துகிறவர்கள், சபைகளை துன்பப்படுத்துகிறவர்கள் அநேகராக காணப்படலாம். ஆனால் நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கின்ற பொழுது, ஆண்டவரே, நான் வெட்கப்படாமல் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் வெட்கப்படுவார்களாக என்று சொல்லி தேவரீர் தீங்கு நாளை அவர்கள் மேல் வரப்பண்ணி இரட்டிப்பான நொறுக்குதலால் அவர்களை நொறுக்கும் என்று சொல்லி நாம் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கின்ற பொழுது, ஆண்டவர் பயங்கர பராக்கிரமசாலியாய் உன்னோடே இருக்க போதுமானவராக இருக்கிறார். ஒருவழி ஊழியத்தின் பாதையிலே மிகவும் வெறுக்கப்படுகிறாயோ, மிகவும் துன்பப்படுத்தப்படுகிறாயோ, கர்த்தருக்காக வைராக்கியமாய் நீ நின்று கொண்டு இருக்கிறாயோ, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தை, கர்த்தர் பயங்கர பராக்கிரமசாலியாய் உன்னோடே இருக்கிறார். ஆகையால் உன்னை துன்பப்படுத்தினவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள். தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள். மறக்கப்படாத லட்சை அவர்களுக்கு உண்டாகும் என்று பரிசுத்த வேத வாக்கியம் நமக்கு மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு தெய்வ ஜனங்களே, விசுவாச வாழ்க்கையிலே நம் ஆண்டவரையே நோக்கி பார்ப்போம். சூழ்நிலையை பார்க்க வேண்டாம். ஐயோ, காரணமில்லாமல் என்னை நெருக்குகிறார்களே, காரணமில்லாமல் என்னை பகைக்கிறார்களே என்று சொல்லி நீங்கள் கலங்க வேண்டாம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. எனவே விசுவாச வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கின்ற பொழுது, அவர் நமக்குள்ளே விசாலத்தை உண்டு பண்ண போதுமானவராக இருக்கிறார். இன்று காண்கிற எகிப்தியனை இனி நீங்கள் காண்பதில்லை. உன் சத்துருக்கு முன்பதாக அவர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். உன் பாத்திரம் நிரம்பி வழிகின்ற ஒரு பெரிய அனுபவத்தை ஆண்டவர் கொடுக்கிறார் என்று வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. எனவே மிகுந்த பொறுமையோடு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்ப்போம். அவர் வந்து ரட்சிப்பார். அவர் மிகப்பெரிய காரியங்களை செய்வார். உங்களை துன்பப்படுத்தினவர்கள் வெட்கப்படுவார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு இடர்தலை உண்டு பண்ணுவார். அவர்கள் நித்திய லட்சை அடைவார்கள். ஆமீன், ஆமீன்.